ஹாய் கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேந்திர பழத்தை நாங்கள் வந்து ஸ்லேஸாக வெட்டி வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காண்டி. இது வந்து மாவு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு 1/4 கிலோ, ஒரு பிஞ்சு சோடாப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, லைட்டாக வந்து மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்ல ஒரு 50 கிராம் சீனி போட்டுக்கணும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு 50 கிராம் போதும், அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பழத்தை இதில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா புஷ்ஷுன்னு உப்பிவே வருது இருந்துட்டு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கடையிலலாம் வந்து கலர் பொடி போடுவாங்க. நாங்கள் கலர் பொடி போடாமல் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதில்ல. இந்த பாருங்க அதுக்குள்ளே எப்படி கிறிஸ்பியாக இருக்குது. இது யார் திரும்ப எங்களுக்கு பண்ணி கொடுக்கா? எங்கள் மாமா தான், அதாவது என் வீட்டுக்காரங்களோட அப்பா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஈவினிங்க்கு. சரி நம்மளேவே பண்ணதோமே, நம்மளுக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் தானே. அதேமாரி இன்றைக்கி எங்கள் மாமா எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.